நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் இந்த ஆண்டிற்கான முதல் நகரமன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் வாணீஸ்வரி, துணைத் தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 36 வார்டுகளைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது வார்டுகளில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்தனர். இக்கூட்டத்தில் பேசிய நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ், நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் பேருந்துகளில் எடுத்து வருவதாகவும், எல்லைகளில் முறையாக ஆய்வு மேற்கொள்வது இல்லை எனவும் நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில், உதகை நகராட்சியில் சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை ஒப்பந்ததாரர்கள் எடுத்துச் சென்று வனப்பகுதிக்குள் கொட்டி அதன் மீது மண் நிரப்புவதாகவும், அதனை வன விலங்குகள் உட்கொள்ளும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர் முஸ்தபா பேசுகையில், சுற்றுலா நகரமான உதகையில் சாரிங்கிராஸ் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த பூங்காவின் இரு பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறையினர் வெட்டி சாலை அமைத்துள்ளதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தார். நகர்மன்ற உறுப்பினர் ரஜினிகாந்த் பேசும்பொழுது, உதகை சாரிங்கிராஸ் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் சாலை விரிவாக்கத்திற்காக நடைபாதையை சிறிதுபடுத்தும் நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கைவிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும்பொழுது, உதகையில் பல ஆண்டுகளாக உள்ள நினைவு சின்னங்களை பராமரிப்பது நம் அனைவரின் கடமை என்பதால் சாலை விரிவாக்கம் உள்ளிட்ட முடிவுகளை சம்பந்தப்பட்ட நகர்மன்ற உறுப்பினர்களிடம் மாவட்ட நிர்வாகம் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இந்த கூட்டத்தில் நகராட்சி அதிகாரிகள், துப்புரவு மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். அந்த ஏடிஎம்ல தண்ணி குடிச்ச நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் 2 நாள் குடிச்சாங்க, ஏதோ அதுவும் காணும். இல்லம்மா, நகராட்சியில் வச்சா பணம் யாருக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண, இல்லைன்னா அது வேணாம் நம்மளுக்கு என்னன்னா ஏற்கனவே இருக்க டப்பாங்கெல்லாம் போடுறதுக்கு இடம் இல்லை. அதை எடுத்து வந்து எங்கே போட போறீங்க, அங்கே தான் போட போறீங்க. எதுக்கு பணம் வேஸ்ட் பண்ணுறீங்க? இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அதிகாரி சேர்த்து பாதிப்பாங்க. இப்போ இல்லை சார், எந்த இடத்துல குழியாக இருக்குதோ அந்த இடத்துல நைட்டை கொட்டி மேலே மண் மூடி நிறைய இடத்துல பண்ணிடுது. இது ஃபாரஸ்ட் போனால் பெரிய ப்ராப்ளம். நேற்று கலெக்டருக்கு வந்து ஹைகோர்ட்டு கண்டனம் போட்டிருக்காங்க. நாளைக்கு அந்த குப்பையில் பிளாஸ்டிக் இருக்குது, அனிமல் சாப்பிட்டாக்க என்ன ப்ராப்ளம் வரும் சொல்லுங்க. இது ஆக்சுவலி வந்து கான்ட்ராக்ட்காரங்க சார், யாருக்கு தெரியாமலாம் பண்ணுறதில்ல, தெரிஞ்சுதான் பண்ணுறான். நகரமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியறதில்லை ஆச்சுங்களா. எந்த நேரத்தில் ஃபாரஸ்ட்ல குழி இருக்கிற கொண்டு போய் குப்பை கொட்டிட்டு மண்ணிலோட வச்சு மூடியிருக்காங்க. தெரிஞ்சாலே ஏற்கனவே அனிமல்ஸ் ஆகுது, தண்ணி பிளாஸ்டிக் சொல்லி கலெக்டருக்கு இது போட்டிருக்காங்க ஹைகோர்ட்டில். இப்போ இது நகராட்சி மேலே போடுறதுக்கு யார் பலிகடா? தின்றவன் ஒருத்தன், எல்லாம் சேர்ந்துல பாதிப்பாங்க. அவனால வேலை செய்ய முடியும். நீங்கள் அதை ஆய்வு பண்ணுமா இல்லையா சார்? இன்ஜினியரிங் செக்ஷன்லையா இல்லை நம்ம போய் அதை பார்க்கணும், என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க. ஒரு பெரிய வரலாற்று சின்னம். அதே மாதிரி பாருங்க, அந்த கார்டன் போற வழியில சேரிங்கிராஸ்ல ஒரு முக்கோண அளவுல ஒரு பெரிய ஒரு கார்டன் இருக்குது. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னால யதார்த்தமா போறேன். அந்த கார்டனை வந்து ரெண்டு பண்ணி அதை ஒரு ரோட போட்டு ஒரு வரலாற்று சின்னத்தை அழிப்பதற்கு வந்து எப்படி வந்து பண்றாங்க. நான் என்ன சொல்றது தெரிஞ்சுங்க. அந்த ரோட நாசக்கேடு பண்ணி அந்த கார்டன் அவ்வளோ அழகா இருந்துச்சு. எல்லாம் பெங்களூர் சிட்டி, ஊட்டியை வந்து கார்டன் சிட்டி ஆக்கணும், அதாக்கணும், இதாக்கணும். அங்க 20 லட்சம் கொடு, இங்க 50 கோடி கொடுன்னு சொல்லி நம்ம வந்து ஒதுக்கிட்டு இருக்கோமே. யாரை கேட்டு பண்றாங்க, யார் பண்றாங்க? யாருக்கெல்லாம் நாமளும் பொறுப்பு. எந்த யாரை கேட்டாங்க? எம்பி இல்லையா? இங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் இல்லையா? தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியாதைக்குரிய ஒரு எம்பி இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? மக்கள் பிரதிநிதிகளுக்கு நாங்க கவுன்சிலர் இல்லையா? தலைவர் இல்லையா? துணைத் தலைவர் இல்லையா? யாரை கேட்டாங்க? எப்படி ஒரு வரலாற்று சின்னத்தை வந்து மாற்றி அமைக்கலாம்? என்ன சரி அப்படி மாற்றி அமைச்சீங்க, அதனால என்ன பயன்? நான் வண்டியில போய் பார்த்தேன். அந்த கார்டன் வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கட் பண்ணி எடுத்தது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இது நகராட்சியினுடைய நாலேஜுக்கே வரல. ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட்பாத்தை கை வைக்கும் பொழுதே காலையில் 6:30 மணிக்கு வள்ளிக்கு நான் ஃபோன் பண்ணேன். மா, இந்த கார்டனை என்ன பண்ண போறேன்? 6:30 காலையில் 6:30. ஏன்னா அன்னைக்கு தான் முதல் அங்கே வந்து ஜேசிபி வந்து நிற்கிது, அதை எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது கேட்கும் பொழுது அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சிக்னல் இருக்கிறதுனால சிக்னல் கொடுக்கும் பொழுது வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுனால வேல்வியூ வரைக்கும் வண்டி நின்றுது. ஸோ அந்த வண்டிகள்லாம் இனி நிற்காம போகணும்னா இதுதான் வழி, வேற வழி இல்லைன்னு சொல்லி
அப்போ கேட்டேன் இந்த கார்டன் யாருடைய பொறுப்பில் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அங்கே மரம்லாம் வெட்டினாங்க, அதுக்கே பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சோம். எதிர்ப்பு தெரிவிச்சு அங்கே ஒரு பிரம்மாண்ட மரம் இருக்கு, ஒரு 200 ஆண்டு கால மரம் இருக்கு, அதை எங்கடா கை வச்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்துட்டு உடனடியாக கேட்கும் பொழுது அந்த கார்டன் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய நிர்வாகத்தில் இருக்கு அப்படின்னு ஒன்று டிபார்ட்மெண்ட் பேசி அந்த இடத்த கட் பண்ணிக்கிட்டாங்க. நகராட்சியினுடைய அதிகாரிகளுக்கும் தெரியாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்துக்கும் தெரியாது. சேரி கிராஸ்ல பெரியார் தூண் இருக்குது, ஒரு முக்கோண அளவுல பெரிய அளவுல இருக்குது. போக்குவரத்துக்கு சிக்னல் பிரச்சனை, எங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனை, அதை எடுத்துக்கலாமா? ஆக எதை செய்தாலும் அந்த மக்கள் பிரதிநிதியுடைய நாலேஜோட ஒரு குழு இருக்குது. இங்க எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, அமைச்சர் இருக்காங்க, இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க. ஒரு கலந்தாலோசனை பண்ணி செய்யாம எடுத்தேன் கவிழ்த்தேன் இப்படி பண்ணாங்கன்னு சொன்னா நான் சொல்றேன், இந்த ஊட்டியில பிறந்து வளர்ந்தவன் நான் சொல்றேன், இந்த கார்டனை கை வைத்தது கடுமையான கட்டது. யார் செஞ்சிருந்தாங்க? அதே மாதிரி இனி எதை செய்தா இருந்தாலும் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய ஆலோசனை இல்லாம, அதிகாரிகளுடைய ஆலோசனை இல்லாம நிச்சயமா செய்யக்கூடாதுன்றத வன்மையா தெரிவிச்சுக்கிறேன் சார். நான் ரோடு போடுறது, லைட் போடுறது, இதெல்லாம் அப்படி பண்ணி நம்ம செய்ய அந்த வாழ்க்கை வந்து வந்துருக்கோம். ஆனால் நம்ம செய்யணும் எதிர்பார்க்கும் நமக்கு வந்து நிறைய சங்கடங்கள் ஏற்படுது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு ஒரு அனுபவம் ஒரு ஓட்டு போடுறத செய்யணும் வருத்தப்படுறாங்க. அது செஞ்சு கொடுக்க யாருடைய கடமை? என்னுடைய கடமை. நான் யார்கிட்ட கேட்க முடியும்? உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். சேர்மன்ட்ட கேட்கணும், உங்கள்கிட்ட கேட்கணும், எம்பிட்ட கேட்கணும், வைஸ் சேர்மன்ட்ட கேட்கணும். அப்ப யாருமே சேர்ந்து எனக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க யாரும் போய் கேட்க முடியுங்க? நானும் வார்டுக்குள்ள போக வேண்டாங்களா? மக்கள் நான் பணி செய்ய வேண்டாமா? ஏதோ ஜெயிச்சோ போனதுன்னு வாழ முடியாது. நம்மளை பொறுத்தளவுக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சு ஆசைப்படுறோம். தயவு செய்து சொல்றேன், எனக்கு வந்து அந்த கூட்டத்தில் வந்து எனக்கு சப்ஜெக்ட் வச்சு கொடுங்க. நான் வள்ளி மட்டும் கண்டிப்பா உறுப்பினர் கேட்டுக்கொண்டதும் உங்களுடைய சப்ஜெக்ட் வைக்கப்படும். மேல டாப்லிங் சார், அந்த இடத்துல ஒரு 4-5 மேனல் கீழே இறங்கிடுச்சிங்க சார். அது நடக்கவே முடியலைங்க சார். அவங்களுக்கெல்லாம் மேல் டாப்ல நம்ம பிபி டேங்க் இருக்குங்க, அந்த ரோட்ல அந்த தண்ணி கொடுக்க போறாருங்க, அவங்க வீடு அங்கதான் இருக்கு. அவருக்கு கூட நடக்க முடியல. ஒரு ஸ்ட்ரீட் லைட் போடணும், அந்த இடத்துல அந்த மேனல் உள்ளே விழுந்துருவார் சார் அவரு. அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. அதையும் சொல்லி அதுவும் நம்மளுக்கு எதுவும் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க சார். அப்புறம் அந்த ரோடு தான் சார், இன்னும் விட்டா அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் சரிஞ்சிடும் சார். இன்னும் அடுத்த மலையில அந்த ரோடு ஒன்று கொஞ்சம் நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த ரோடு ஒன்று போட்டு கொடுங்க சார். அந்த சிமெண்ட் ரோடு போட்டு 22 வருஷம் ஆச்சுன்னா அந்த சிமெண்ட் ரோடு கொஞ்சம் போட்டு கொடுங்க. அப்புறம் சார் இந்த டெண்டர் எடுத்தாங்க சார், பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு டெண்டர் கொடுத்துருக்கீங்க. இப்போ வரைக்கும் அவங்க எங்கே போட்டாங்க என்ன, எல்லாம் 10 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க. அவங்க எங்கே போட்டாங்க என்னன்றது இன்னும் வரைக்கும் யாருக்கும் தெரியல சார். சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1200 குடும்பம் இருக்குது. இந்த தண்ணி டேங்க் மாற்றி கேட்குது எம்மி சார் அதை பார்த்துருந்தா அதை பற்றி வந்து சொல்லுங்கள். தண்ணி லீக் ஆகி போயிட்டே இருக்கு சார். இல்லை வார்டில் பிரச்சனை வருதுன்னா அது கெப்பாசிட்டி ஒரு 500 லிட்டர். யார் போய் பார்த்தீங்க? 5000 ஏரியாவே கவர்மெண்ட் கொடுத்தாலே 1 லட்சம் வாட்டர் டேங்க் தான் கொடுக்குறாங்க. நாங்கள் அதை கலந்து பார்த்துட்டு போகிறோம். இல்லை சார், தண்ணி டேங்க்ல இருந்து எல்லாம் ரிவர்ஸ் ஆகி வெளியே போயிடுச்சு சார். அதை வந்து செக் பண்ணிடுங்க சார். இல்லைங்க, எல்லாமே அது மாற்றிடுவாங்க. வார்டில் தண்ணி பிரச்சனை தான் சார். இது ரேர் கம்ப்ளைண்ட் தான். இது ஒன்றா நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஏற்கனவே கொடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த ஸ்கீம்லாம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு ரோடு சார், அண்ணாமலை ரோடு ரொம்ப மோசமாக இருக்காது. லிஸ்ட்டில் இருக்கா சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே சார், கீழே தாண்டி ஐபிஎஸ் போகுது. அது இல்லை சார், மஞ்சனக்குறையிலேருந்து அண்ணாமலை சார், மஞ்சனக்குறையிலேருந்து அண்ணாமலைக்கு ரயில்வே பிரிச்சு கொடுத்துருங்க சார். நீங்க லிஸ்ட் எடுத்து நமக்கு சொல்லலை. இப்போ அந்த லிஸ்ட்ல அந்த ரோடு இருக்கா? இல்ல அது இல்ல. ஏன் இல்லை? ரோடு மோசமா இருக்கு. பேட்ச்ல போடுறோம். அதே சார் அந்த இடத்துல ஒரு 3 போல் போடணும். போராடிக்கிட்டே இருக்கேன். கடைசியா ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி கொடுங்க. அப்போ ஒரு சப்ஜெக்ட்ல சேர்த்துறாரு. அந்த முன்னாடி இருந்த கமிஷனர் சார் அந்த இடத்த வந்து பார்த்தாரு. எல்லா கமிஷனரும் பார்த்தாங்க. நான் உங்களுக்கு கூட போய் காட்டுவேன். எல்லா கமிஷனரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு அதை வந்து ஏதோ டிஎம்ஏ வரைக்கும் அப்ரூவ் வாங்குறாங்க சார். எல்லா கவுன்சிலர்ட்டையும் ஒரு லிஸ்ட் வாங்கிட்டாங்க. 200-300 போல் போனால் கண்டிப்பாக அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க. அது எவ்வளோ நாள் அதுவும் தெரியாது சார். அங்கே பயங்கரமான சிரமமாக இருக்கு. ஒரு 200 குடும்பம் வாழ இடத்துல ஒரே ஒரு போல் இருக்குங்க சார். நைட் டைமில் நடக்கிறது கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியல. மக்கள் அங்கெல்லாம் கேரட் ரோடுக்கு போகிறாங்க. காலையில் 3 மணி 4 மணிக்கு வந்துருச்சு. நாய் போடுறது. தயவு செஞ்சு எனக்கு அந்த ஏதோ ஒரு சலுகை காட்டி அந்த ஒரு 3 போல் போட்டு கொடுங்க சார். உங்களை கூப்பிடுறேன், நம்ம வார்டு வரேன்னு சொன்னாரு. இன்ன வரைக்கும் வரல. ஒரு 3 மேனர் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. 36 வார்டுக்கு அவர் எடுத்துருக்காரு. வந்து செஞ்சு கொடுப்பான்னு சொல்லி கூப்பிட்டோம். அப்போ அவர் வந்து ஒரு 3 நாள் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறாரு. இது வரைக்கும் கான்டாக்ட் பண்ணல, வரல. அது எதுனாலன்னு தெரியலீங்க சார். நானும் உட்காந்து பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். நானும் ரோட்டில் உட்காந்து அப்பவும் வேலை தொடங்கல. இப்போ மக்கள் வந்து ரோட்டில் உட்காந்துன்னா கவுன்சிலர் வேலையே பேசலன்னு சொல்லிட்டு அந்த வேலையை தொடங்கியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார்.
அதனால வந்து கவுன்சிலர் வந்து நன்றி சொல்றது எம்பி சாருக்கு ஆணை வச்சாங்க. ஏன்னா வந்து விசிக ஆட்சி கண்டிப்பாக வந்து எம்பி சார் வந்து பார்த்தாருங்க பைப்பெல்லாம் நிறைய பக்கம் உடஞ்சிட்டு இருக்கு. டெம்பரேச்சர் அதிகமாக பண்ணிட்டு இருக்கு சார். நன்றி. அப்புறம் ரெண்டாவது சார் குடிசலையில வந்து வாடிய ஸ்கூலுக்கு ஒன்று இருக்குங்க. அது 30-40 வருஷமா பழுதடைஞ்சிட்டாங்க. அது ஏதாவது கொஞ்சம் கட்டடம் கட்டி கொடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக பண்ணி. அப்புறம் 2 ஏக்கர் தோட்டம் இருக்குங்க சார். முனிசிபாலிட்டி இடம் இருக்குது. அது வாடிய ஸ்கூல் சொந்தமாக இல்லை அந்த ஸ்கூலுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ பிள்ளைங்க படிக்கிறாங்க எவ்வளோ தேவை பார்த்துட்டு அதுதான் படிக்கிறதே இல்லைங்க. அதுதான் மண்டபமா பண்ணுங்க சார். முனிசிபாலிட்டிக்கு ஏதாவது இல்லை மாற்று பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாமா? அதான் மாற்று பயன்பாடு அப்புறம் 2 ஏக்கர் இடம் இருக்குது சார். அந்த கமிஷனருக்கு எழுதி கொடுத்தேன். சர்வேர் கட்டி கொடுத்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 500 பேர் தான் இருந்தாங்க. இப்போ வந்து 1000 மக்கள் மேல ஜாஸ்தி இருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே லோன் வாங்குறது இல்லை. இப்போ ஒரு அம்மா நான் வந்து ஒரு மூணு வாரமா சொல்லிருக்காங்க. ஃபோன் நம்பர் நோட் பண்ணிட்டு வந்துருக்கேன். நீங்க வேற நம்பர் தரேன். எத்தனை மக்கள் கூப்பிட்டுருக்காங்க. அந்த வீடை போய் இன்னும் அட்டன் பண்ணல. நானும் பிரைவேட் ஆளுங்க 3 பேர் அமுச்சு விட்டாங்க. இல்லை சார் சொல்லி அமுச்சுட்டாங்க, சேர்மன் சொல்லி அமுச்சுட்டாங்க. ஆனா 3 பேர் சரியா வேலை செய்யறாங்க. ஆனா சரியா செய்யறது இல்லை. என்ன இருக்கு சார்? இப்போ என்ன சொல்றீங்க? யூனிட் ட்ரைனேஜ் ப்ராப்ளம். என்னன்னு கேட்டா அந்த மேனர் வந்து தண்ணி ரொம்பி வெளியே போக முடியாம செவுத்துல இறங்கி அவங்க கிச்சன்ல போயிட்டு இருக்குது. அந்த கிச்சன்ல என்ன அவங்களால சமைக்க முடியல. இதோட 10 கவுன்சிலிங் பக்கம் பேசிட்டு சார். இது வரைக்கும் அந்த பைப்லைன் மாத்தணும். பேச மாட்டாங்க. அது இன்னும் பெரிய ரோடு சார். 2 செக்டர்லயே இருக்கு. ஸ்கீம்ல தான் கொடுத்திருக்கோம். ஸ்கீம்ல ப்ரொபோசல் கொடுத்துருங்க சார். அந்த பைப் நோட் பண்ணிட்டு அதை இமிடியேட்டா பண்ணி கொடுங்க. சார் நம்ம சத்துணவு மையம் முன்னாடி வந்துட்டு ஒரு 6 மாசமா குடிநீர் பைப் உடஞ்சே போயிட்டு இருக்கு. தண்ணி போயிட்டு இருக்கு. அது பக்கத்துலயே வந்து குப்பையெல்லாம் கொட்டியிருக்காங்க. அந்த குப்பையில போய் அந்த தண்ணி அப்படியே நின்று ஸ்டாக்னன்ட் ஆகி அங்க வந்து கொசுவெல்லாம் ஃபார்ம் ஆகி பக்கத்துல சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. 1 வயசு 2 வயசு அந்த மாதிரி குழந்தைங்களை கொண்டு வந்து தாய்த்தெல்லாம் விட்டுட்டு போறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தேவையில்லாத ஒரு வியாதி எல்லாம் வந்துச்சுனாக்கா அது யார் பொறுப்பு எடுக்கிறதுன்னு தெரியலையா? அந்த பைப்பு ஏன் உடஞ்சதுக்கு நான் அவங்கள்ட்ட போய் பேசினதுக்கு நம்ம முனிசிபல் பைப் ரிப்பேர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா அது ஜேசிபி கொண்டு வந்தா தான் அதை நோண்டி எடுக்க முடியும். எங்களால் அப்படி பேனல் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அது அப்படியே தான் இருக்கு. இந்த நாள் வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. அதே போல செல்வராஜ் சொன்னாரு பக்கத்துலேயே ஒரு மேனுவல் அதை அடைச்சு உடஞ்சி பக்கத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. அவ்வளவும் ஒரே துர்நாற்றமா இருக்கு. மெயின் 33வது வார்டு தலையாட்டு வந்து சாய்நகர்ல வந்து டெம்பரரி ஷெட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. அவர் பேர் வந்து கிருஷ்ணசாமி. அவர் வந்து அந்த ஷெட்டு வந்து விவசாயத்துக்காக பொருள் வச்சுக்கிறேன்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவர் வந்து அதை வைன் ஷாப்பா மாத்துறதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக எங்களுக்கு வந்து பீவன்ல இருந்து கூப்பிட்டு கேட்டாங்க ஸ்டேஷன்ல இருந்து. ஸோ நாங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் சார். அதனால வந்து டெம்பரரி ஷெட்டு எப்படி இப்படி வைன் ஷாப்பா மாற முடியும்? பைப்லைன் எல்லாம் உடஞ்சிருச்சு சார். மார்க்கெட் பகுதியில் சார் 2 பேர் நாங்க சப்ஜெக்ட்ல சேர்த்துருக்கோம் சார். நீங்க சப்ஜெக்ட்ல ஒன்றுமே சேர்க்காம இருக்கீங்க சார். எங்க வார்டுல வேற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வார்டு சார் போன மாசம் மீட்டிங்ல அதே மாதிரி சார் வாடகை வந்து ரொம்ப ஏறிட்டு இருக்குங்க சார். அவங்க இருக்கிற வாடகையை கலெக்ஷன் பண்ணா நகராட்சிக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் சார். வாடகை அந்த இடத்துல போய் யாருமே வசூல் பண்ணதில்ல. அவங்க இருக்கிற வாடகை கொஞ்சம் வசூல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். குவார்டர்ஸ் டோட்டல் குவார்டர்ஸ் வாடகை வாங்காம வச்சிருக்கோம்ல சார். வழக்கு இல்லாததெல்லாம் வசூல் பண்ணி
இல்லாட்டி வசூல் பண்ணிடலாம். இல்லாம இருக்கிறது ஊட்டியில நிறைய அனுமதி பெற்று கட்டணங்கள் நடக்குதே தெரியல சார். ஏகப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து இந்த 2 மாசம் 3 மாசத்துல தான் வீடு சின்ன சின்ன வீடெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதுல வந்து ஏதோ ஒரு வீடு கட்டினா உடனே அதுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு வந்து ஒரு நகராட்சி மூலமா ஒரு அனுமதி கொடுத்து ஒரு இன்கம் வாங்குறதுக்கு அது நீங்க கீழே வந்துருது அந்த ரோட்ல போய் அது நம்ம மேல ஒரு ஃபென்சிங் இருந்துச்சு. அந்த ஃபென்சிங்க்கு வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த இந்த விட்டுருச்சு. அதனால அங்க இருக்க டஸ்ட் கீழே வருது. பிளஸ் வந்து நம்ம அந்த தண்ணி டேங்க் சுத்தி நம்ம ஒரு ஃபென்சிங் போட்டாதான் இந்த காட்டு எருமை மற்ற விலங்கெல்லாம் வந்து அந்த ஃபென்சிங் பிச்சுட்டு வருது. ரெனோவேஷன் பண்ணாதான் மேல இருந்து வரது 8 இன்ச் பைப்பு, கீழே இருந்து வரது 4 இன்ச் பைப்பு. வர ஃபோர்ஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சு சார். ஓவர் ஆகிட்டே இருக்கு. அது 2 நாள் கோட்டை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க சார். செய்யறதுலாம் இல்லை. அதனால அந்த பிரச்சனை நீடிச்சுட்டே இருக்கு. அதுக்கு நேரம் சார். அப்புறம் ஸ்ட்ரீட் லைட் கேட்டிருந்தேன் சார். வரல, லைட் வரல. நாங்கள் வந்துச்சுன்னாங்க. இன்னும் வந்து போடலை ஏரியாவுக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க சார். ஒர்க் போயிட்டு இருக்குமா? பண்ணிடலாம். அதே மறுபடியும் உங்ககிட்ட ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கு சார். சார் பார்த்தாலே சரி பண்ணிடலாங்க. கொஞ்சம் ஆளுங்களா பண்ணி கொடுக்க சார். இன்னும் வெளியவே வந்து தேங்கி நிற்கிறது ஏரியா. அங்க வந்து ஏற்கனவே வந்து 64 லைட் கம்பி இருக்கு சார். அந்த வே ரோட்லயே அது வந்து ஹைவேஸ் வந்து எடுத்து அந்த ரோட ப்ராட் பண்ணாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் கொடுத்தா போதும். அந்த 64 கம்பத்தை வந்து அதை இது பண்ணி அது வந்து கனெக்ஷன் கொடுத்தா போதும் சார். ஏன்னா அது வந்து அனிமலோடைய ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. ஏற்கனவே 4 மாடு செத்துருச்சு. நிறைய வீட்டு நாய்கள் 10-15 ஆயிடுச்சு. அங்க இருக்க காட்டு பண்டிகளே வர்றதில்ல. இனியும் வெயில் காலமான அதிகமான அந்த கரடி, புலி, திருத்தியெல்லாம் வர்றதுக்கு இருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல அவசர அடியா நீங்க பண்ணி கொடுங்க சார். நிச்சயமா அது வேணும். ஏன்னா அந்த வெளிச்சம் இல்லைன்னா என்னென்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. அது சைலண்டா வந்துட்டு போயிடுது. ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. அது ஆல்ரெடி இருக்குது சார். அது வந்து ஜஸ்ட் அது சேரி கிராஸ் பகுதி ஆதம் நீரூற்று 1886ஆம் ஆண்டுல வந்து நிறுவப்பட்டது. அது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா 1954ஆம் வருடத்துல மகாத்மா காந்தியினுடைய சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. இதை வந்து ஒரு நாளும் வந்து எந்த ஒரு காரணத்தினாலையும் அதை சேதப்படுத்தக்கூடாது என்று நான் இன்று இங்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதை வந்து தாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் இதை தெரியப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கின்றேன். இது வந்து நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கிறது. இதை வந்து ஒரு நாளும் அதை தொடாதபடிக்கு அதை அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த பக்கத்தில் அந்த கார்டன் நிறுவப்பட்டிருக்கு. அதை பற்றி அதுக்கிட்டு இருக்க ஐவிஎஸ்காரங்க வந்து இந்த ரோடை ஏற்கனவே காந்தி சிலை பக்கத்தில் இருக்கிற அந்த ரிவீட்மெண்ட்டை வந்து உடைச்சிருக்காங்க. அதை உடைக்கிறதுக்கு நகராட்சி நிர்வாகம் தான், நம்ம தான் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. உதகை நகராட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை நகரமன்ற உறுப்பினர்களும் தலைவர், துணைத் தலைவர் தான் இதற்கு நாம தான் பொறுப்பு. அதனால இனிமே அதை சேதப்படுத்தாதபடிக்கு தாங்கள் தயவு கூர்ந்து இந்த காரியத்தை முன்வைத்து இதை ஒரு தீர்மானமா பாஸ் பண்ண வேண்டும் என்று தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களும் ஒத்துழைக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரோடு சரி பண்ணதுல ஐவேஸ்காரங்க அந்த நடவடிக்கையை எதுவும் தொடாதபடி பாத்துறீங்க சார். ஏன்னா இப்ப நடக்கிறதுக்கு பயங்கரமான நெருக்கலா இருக்கு. சுற்றுலா பயணிகளும் சரி, பொதுமக்களும் நடக்கிறதுக்கு பெரிய நெரிசலா இருக்கு. உறுப்பினர் வந்து ஒரு பேசினது எடுத்துட்டு போறாங்க. அந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா கல்லு பேவிங் தான் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா இந்த 2 வழியில என்னன்னா குப்பை வண்டி எதுவும் மேல போக முடியும். அதனால இந்த வழியிலையும் அந்த ஒரு ரோடுக்கு ரெடி பண்ணி கொடுங்க சார். தார் ரோடு போட்டாலும் பரவாயில்ல, எது பண்ணாலும் பரவாயில்ல. ஆமா ஆமா சார், பெரிய ரோடு எரியூட்டு மயானம் அந்த வழியில குப்பை வண்டி எல்லாம் போயிடும். இந்த வந்து பெரிய லாரி எல்லாம் போடுறதுனால அந்த ரோடு அது வந்து அந்த சைடுங்க சார். 2 ரோடு போகுதுங்க சார். பரியம் ரோட்ல அந்த இடத்துக்கே போயிருக்க மாட்டீங்க. பாரம்பரியமிக்க சின்னங்கள் நம்ம உதகையிலேயோ நீலகிரி மாவட்டத்திலேயோ இருக்கும் பொழுது அந்த பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அத்தனை பேருக்குமே இருக்கு. அப்போ அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னு சொன்னால் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் உட்கார வச்சு ஒரு ரிவ்யூ பண்ணாதான் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி நம்மளும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மரியாதைக்குரிய ஆணையாளரினுடைய வாயிலாக என்னன்னாக்க
எல்லாத்தையும் கலந்து பேசி பண்ணீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது தெரிஞ்சு அது சிறப்பாக அமையும். அதற்குண்டான திட்டத்தையும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட தெரியப்படுத்தணும். அதே மாதிரி இன்னைக்கு கிரிமிட்டோரியம் மஞ்சனக்குறையில் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா அளவில் செய்யணும்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். அதை அதோட நிறுத்திக்காம காந்தலுக்கும் வேணும். The Big Shop, a shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.